உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, நம்மளுடைய சொல்ல போனா காட்ராஜா வீரப்பனுக்கு முன்னால் இருந்தவர் தாங்க மலையூர் மம்முட்டியான்னு சொல்லக்கூடியவர். அவரு சொல்ல போனா ஒரு மகா வீரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து தன்னுடைய பங்காளிகளை தன்னுடைய அப்பனை வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாச்சும் ஒண்ணு பழி தீர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பழி தீர்த்து அவர் வந்த அந்த மம்முட்டியான், அந்த மம்முட்டியானுடைய வம்சாவளியில வந்த மம்முட்டியானுடைய சொந்த மகன் தான் இவரை தான் நம்ம பாக்குறது வந்திருக்கேன். பாருங்க, அவருடைய மம்முட்டியானுடைய போட்டோவை தான் வச்சிருக்காங்க. இவருடைய மகன் தான் இவரு. பாருங்க, இப்ப இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க. இப்ப நம்ம இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளோட மலையூர் மம்முட்டியானுடைய மகன் இருக்காங்களா, அவங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்ப மேச்சேரி பத்திரக்காளி கோயில தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப குறிப்பா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப மேச்சேரியில தான் நம்ம இருக்குங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலாட்டு வந்திருக்காங்க யோசிக்கிறீங்க. நம்ம மேச்சேரி பத்திரக்காளியம்மன் கோயிலுக்காக நான் வந்தேன். அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு போலாங்கிறதுக்காக வந்துட்டேன். இப்ப ஐயாவை நம்ம நேரம் மீட் பண்ணிட்டுங்க. இப்ப ஐயா கிட்ட இருந்து நிறைய தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் இருந்தீங்கய்யா? அல்லப்பன். என்ன ஊருங்க நீங்க? கோலுகார்னூர். ஐயா, இப்ப நீங்க சொல்ல போனா மலையூர் மம்முட்டியானுடைய பையன் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படின்னு? அது பையன்தான். நான் வந்து அப்பயே சிறுன வயசுலேயே எங்க ஐயா நாட்டுக்காரு இப்படி கலவரம். அப்ப வந்து சேலம் கொண்டு போய் என் பாட்டு முட்டு அம்மாவோட அப்பா ஒரு சேலம் அங்க கொண்டு போய் எங்க அம்மா வச்சு காப்பாற்றிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச பிற்பாடு தான் பெரியவனாகி கல்யாணம் பண்ண பிற்பாடு அப்பமேட்டு தான் இங்க வந்தேன். சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மம்முட்டியானுடைய பையன். ஓகே, உங்களோட பிறந்தவங்க எத்தனை பேர்? மம்முட்டியானுக்கு எத்தனை குழந்தைங்க ஐயா? பெரிய கேம்காரத்துக்கு பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. அப்பா தான் பெரியவர். பெரிய பொண்டாட்டி பையன் ஒய்ஃப்ல அப்பா பெரிய பொண்டாட்டி பெரிய பையன். தங்கச்சி ஒண்ணு, ஒரு பொண்டாட்டி என்னோட கோட போச்சு செத்து போயிடுச்சு. ரெண்டாவது பொண்டாட்டி ரெண்டு பொண்ணு. சரிங்க, முதலா உங்களுக்கு சொல்ல போனா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஏன் ரெண்டாவது கல்யாணம் எதுக்காக பண்ணாரு? தெரியல. சரிங்க, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மம்முட்டியார் வாழ்ந்தாரு. இப்ப அவருக்கு தோட்டம், அவர் மம்முட்டியார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவரோட பிறந்தவங்க வந்து 4 பேரு. 4 பசங்க, 3 பொண்ணு. தாத்தாவோட கூட பிறந்தவங்க 4 பசங்க 3 பொண்ணு. சரிங்க, பெரிய ஆளு பேர் வந்து கொரட்டை தாத்தன்ட்டு, 2வது சேம தாத்தன், 3வது எங்க தாத்தா மம்முட்டியார், ஐயந்துறைன்னு இருந்த மம்முட்டியார், 4வது தான் ஊமையன் தாத்தன். சரிங்க, இப்ப மம்முட்டியான் வந்து வந்தாரு. இப்ப மம்முட்டியான் இருக்காரு. மம்முட்டியான் வந்து குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவருடைய எதிரிகள் வந்து பழி வாங்குறாங்க. அந்த எதிரிகளை பழி வாங்குறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஒரு வழிபோக்கு தடம் தான் காரணம். அதெல்லாம் கேஸ் போட்டு கேஸ் நடந்தது. கேஸ் வந்து நம்ம பக்கம் தீர்ப்பாயி அதுக்கப்புறம் தாத்தா அவங்க அப்பா எல்லாம் அங்க இருந்து வந்துட்டு இருக்க, இவங்க போய் இடையில எல்லாம் தாத்தாவோட அப்பா அடிச்சு எல்லாம் கொண்டுட்டாங்க. எங்க தாத்தாவோட அப்பாவை கொண்டுட்டாங்க. இவங்க எல்லாம் தப்பிச்சு எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பனே இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தாத்தா எல்லாத்தையும் இப்ப சொல்ல போனா அவர் சின்ன வயசுல நடந்ததா இல்ல தாத்தாவுக்கு என்ன வயசா இருக்கும்போது? இப்ப என்னுடைய வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் தாத்தாவுக்கு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்ப 32. 32 வயசு. 41 வயசு. ஓ, இப்ப அந்த 30-35 வயசுலதான் அப்ப அந்த கோர்ட்டுக்கு ஏற்றும்போது பிரச்சனையில வந்து ஒரு வண்டி தடம் வந்து அதுல போக்குவரத்துல பிரச்சனை, அது கேஸ் ஆகுது. அது அப்பயே அடிக்கடி ஆகுது. அப்புறம் கேஸ் ஆகுது. கேஸ் ஆன உடனே கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்து அது பட்டாயிரம் தான். நாங்க சொன்னாதான் 3 போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு ஆகுது. நம்ம எங்க ஆளுங்கெல்லாம் வராங்க. ஆப்போசிட் ஆளுங்க முன்னாடியே வந்து இங்க எல்லாம் ஆளுங்களாம் செட் பண்ணி எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணும் போது தாத்தாவோட அப்பாவை தான் ஃபர்ஸ்ட் அவங்க வெட்டுறாங்க, கொண்டு போடுறாங்க. கொன்ன ஓட்டி அதுக்கப்புறம் தாத்தாவை 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் யார் யாரு பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பதிவாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெட்டின இடம் எந்த ஏரியா? அவங்க தாத்தா வந்து இங்கதான் கொரனூர் தான் தெரியும் நமக்கு. நம்ம போய் சொன்னதுதான் தெரியும். கொரனூருக்கு தான் சொன்னாங்க. அது ஃபாரஸ்ட் ஏரியாவே? எந்த ஃபாரஸ்ட் ஏரியா இல்ல, நம்ம டவுனுக்கு தான். அப்போ வந்து அது ஃபாரஸ்ட், இப்ப எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அந்த காலத்துல நான் சொல்றது காலத்துல ஃபாரஸ்ட் ஏரியா அளவுக்கு எல்லாம் போதார ஏரி அது கொஞ்சம் போதார. சரிங்க, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு கூப்பிட்டாவே வரமாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல 9 பேரை வெட்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதுல வந்து மம்முட்டியான் கூட பிறந்தவங்க, அவரோட பிறந்தவங்க எத்தனை பேரு? மத்தவங்க வெவ்வேறு ஆளுங்களா யார் யார்? எல்லாம் வந்து மம்முட்டியானோட அப்பனோட அண்ணன் தம்பிங்க.
அந்த சர்க்கிள் தான். எல்லாம் சித்தா- அப்புறம் நம்ம தாத்தாவோட அண்ணன் தம்பிங்க, தாத்தாவோட அப்பனோட அண்ணன் தம்பிங்க இருக்காங்க பாத்தீங்க, எல்லாம் பங்காளிங்க தான். எல்லாம் ஆளுகள் சப்போர்ட். இப்போ இது நம்ம இதை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுடா. தாத்தாவுக்கு 2 கேம் சேரும். அது பெரிய கேம் சேர்ந்து பிள்ளைங்கன்னு இதில் உடம்புக்கலாம். எல்லாம் உள்ள எல்லாம் ஓஹோ, பெரிய சம்சாரத்தோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இதுல உட்காந்துக்கிறாங்க. இப்ப மம்முட்டியான் கூட பிறந்தவங்க அதுல எத்தனை பேர்? தாத்தனோட அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. சரி சரி. அந்த ஆளுங்களும் இதுக்குள்ள வராங்க. சொல்ல போனா பெரிய கும்பல். தாத்தனுடைய அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி, நம்மளுடைய தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி, அவங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. இப்ப மம்முட்டியான் கூட பிறந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் அந்த கொலையில வந்து சம்மந்தப்படுறாங்க? 4 பேர் தான் இருக்கு. 4 பேருமே அதுல ஈடுபட. 4 பேருமே இறங்கிறாங்களா? அவங்க பேர் என்னென்ன? அவங்க 4 பேர் பேரும் ஃபர்ஸ்ட் தான் சொன்ன கொரட்டை தாத்தன் பெரியவரு, 2வது சேம தாத்தன் சொல்லி, 3வது எங்க தாத்தன் ஐயந்துரை என்ற மம்முட்டியா. ஃபர்ஸ்ட் ஐயந்துரை தான் பேரு, அவர் பேரு. அது அப்படியே காலப்போக்கில் அது மம்முட்டியான்னு அது பட்ட பேர் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு தாத்தன் தான் ஊமையன் தாத்தன், அவரு தான் 4வது. இப்ப சொல்ல போனா இந்த 4 பேருமே அதுல வந்து உள்ள அவங்க சொல்ல போனா அவங்க பசங்க தான் 4 பேருமே. இப்ப வேற எல்லாம் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா வெவ்வேறு ஆளுங்களும் உள்ள கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அப்ப வந்து அந்த 4 பேருமே சொல்ல போனா மம்முட்டியாரோட கூட பிறந்தவங்க 4 பேருமே ஓமையங்கிற மம்முட்டியா, ஐந்தரங்கிற மம்முட்டியா, அடுத்தது சேமதாத்தன், இவங்க 4 பேருமே அதுல இறங்கிடுறாங்க. மீதி இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாமே மீதி இருக்கிறவங்க பங்காளிங்க தான். அவங்களும் எல்லாம் உள்ள சின்ன பாட்டம் பெரிய பாட்டம் வகையில அவங்களும் 4 பேர்த்த நம்ம பங்காளிங்களே தூக்கல போட்டாங்க. அப்ப அந்த தூக்கல போட்டாங்க. அதுல எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. சரிங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெட்டினாங்க இல்லையா மம்முட்டியா சொல்லுவாங்க, ஒரு தாத்தனை வெட்டுறாங்க இல்லையா, மம்முட்டியாரோட அப்பாவை வெட்டுறாங்க இல்லையா, அந்த டீம் பங்காளிங்களா அவங்க யாரு? அது வந்து பங்காளிங்க கிடையாது, அவங்க ஆப்போசிட். அது அவங்க பங்காளிங்களாம் கிடையாது. மாமா அங்க இருந்து இங்க வந்து பஞ்சமூலைக்கு வந்த சொன்னதுதான். பஞ்சமூலைக்கு வந்தீங்க அந்த பாட்டி, பொன்னி பாட்டின்னு அந்த பாட்டி அப்ப சொல்லும். அங்க இங்க வந்து எல்லாம் காட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாம் பஞ்சமூலைக்கு அப்பெல்லாம் வந்து இருந்தது. காட்டுல நம்ம காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் இருந்தது. அது அப்படியே பெரிய பண்ணையம் கோல்காரன் வந்து அவர் தான் பண்ணையம். அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறாரு. அவர் அப்படியே அவங்க கை கொஞ்சம் வாங்குவாங்க, எல்லாம் கொஞ்சம் அப்படியே விரோதமாயி வினையமிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, யாரும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே அவங்க பங்காளிங்களாம் கிடையாது. பங்காளிங்களும் மாமச்சன முறை வரும். அவங்க கோயில் வெளியில இருக்கு. அங்க இருந்து இங்க பஞ்சமலைக்கு வந்து அப்படியே வேலை செஞ்சு காட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கை கொஞ்சம் ஓங்குது. ஓங்கும் போது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை வரதான் அடுத்தடுத்து பிரச்சனை வரும்போது பெரிய கலவரமா போய் முடிஞ்சு அவங்க எல்லாம் இது பண்ணிடுறாங்க. இப்ப அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்களும் இருக்காங்க இங்க மேய்ச்சல் இருக்காங்க. சரி, பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். எந்த ஒரு அப்ப நடந்ததோடு சரி. சரிங்க. நீங்க வந்து சொந்த ஊரே மேய்ச்சேரி கிராமம் கோல்கார்னூர், மேய்ச்சேரி கோல்கார்னூர் தான் ஊழிங்க தாத்தாவுக்கு. அந்த ஊர்ல தான் ஒரு பிறந்து எல்லாமே. சரி, உங்களுடைய குலதெய்வம் எது? ஐநாருக்கும் தரிசித்தாங்க. அது எங்க கோல்கார்னூர்ல இருக்காரு. கோல்கார்னூர்ல இருக்காரு. இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வெட்டுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்மையா எல்லாம் கத்தி ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி பத்திரகாளி அம்மன் கோயில்ல வந்து அந்த கத்திக்கெல்லாம் பூஜை போடுறதா அப்படின்னு சொல்றாங்க. அது வரலாறு இருக்காங்க. அந்த பாட்டி தான் இப்ப சொல்லுவாங்க, பொன்னி பாட்டின்னு. நான் அப்ப கேட்பேன், ரொம்ப ஆர்வமா போய் அந்த பாட்டிட்டு கேட்பேன். அப்ப பாட்டி சொல்லும். பொன்னி பாட்டி அந்த பாட்டி தாத்தாவோட அப்ப கூட இருந்தது எல்லாம் பங்காளிங்க. மம்முட்டியார் கூட இருந்த அந்த பாட்டி என்ன அப்படி சொல்லிச்சுங்க? அந்த பாட்டி இதை இப்ப இந்த மாதிரி இப்படி பண்ணினாங்க, தாத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் இப்படிலாம் பண்ணாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எல்லாம் தலைமுறை எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்க போனாங்கன்னு சொல்லி கட்சி பூஜை பண்ணதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிக்கிறேன். கோயில் அப்ப இப்ப வந்து புதுப்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து பழைய கோயில் கோபுரம்லாம் மொட்டையா இருக்கும். அப்ப அந்த கோபுரத்துல அங்க கோயில்ல போய் பத்திரகாளி கோயில்ல வேண்டுதல் வச்சுட்டு கட்சி பூஜை பண்ணிட்டு வந்து எல்லாம் வேண்டுதல்லாம் வச்சுதான் அதுக்கப்புறம் இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஓமிங்கிற மம்முட்டியான் அவர் வராரு. அவர் வந்து இங்கதான் சொல்றாங்க. அவர் எந்த ஏரியாவில அவங்க போலீஸ் அவங்க ரவுண்ட் பண்ணி சொல்றாங்க? இங்கதான் மேச்சேரி தான். அந்தாண்ட பெரிய மாரியா கோயில்னு கோயில் இருக்கு, கோட்டை மாரியா கோயில். கோட்டை மாரியா கோயில்னு கொஞ்சம் முன்னாடி. அது காடு தான், ஃபாரஸ்ட் ஏரியா. அது எப்ப இருந்தது ஃபாரஸ்ட் ஏரியா, இப்ப எல்லாம் காடு. அதுல இருந்து அப்படி வந்திருப்பாங்க. நடந்து வரும்போது போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சு அங்க போய் ரவுண்ட் அப் பண்ணி அந்த ஓமியன் அவர் வந்து எங்க அவருடைய உடலை அடக்கம் பண்ணிருக்காங்க சொன்னாங்க. அங்க போஸ்ட்மார்டம் பண்ணி அங்கேயே போச்சுட்டு ஆளுங்க யாரும் போய் வாங்காதனால அங்கேயே போச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாத்தா அங்க போய் பார்த்து நைட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்ததா சொல்லி சொல்றாங்க.
சரிங்க, இப்ப மம்முட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு மன்னன், அவர் நீங்க பார்த்ததுண்டா? அவருடைய பையன் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருங்களா? அவரு போயிட்டு ஒரு வருஷம் முடிஞ்சு கிடைக்கும். பாத்தீங்களா? நைட்டு சாம இருக்கும். அப்போ தூங்குறதுக்கு முத வந்து எழுப்பி பொட்டுக்கல்ல ஒரு படி இருக்கும், வாங்கிட்டு வந்து என் தங்கச்சி வீட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு உடனே எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்பா இருக்கும்போது வந்துட்டாங்களா? அங்கே சேலம் சேலாயம்பட்டியில தான் அப்பாவோட அமௌண்ட். சரி, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்து அங்க எல்லாம் இது பண்றாரு. அங்க போய் பார்க்கும்போது அங்க அனுப்பிவிட்டாங்க. சரியா, அங்க இருந்தோம். போய் ஒரு வருஷம் முடிச்சு வந்தது கொண்டாடி பிள்ளை பார்க்கறதுக்கு வந்துருக்காரு. அங்க வந்து பக்கத்துல போட்டு கொடுத்துட்டாங்க. வந்துட்டாரு. அங்க இருந்து பணம் எல்லாம் அனுப்பிச்சு விடுவே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க இப்ப வந்துட்டான் நம்மளை போட்டு எடுத்துவிடலாம், நம்ம மாட்ட விடலான்ட்டு அவங்க இது பண்ணாங்க. அந்த நேரம் என்ன பண்ணிருக்காரு, பார்த்த உடனே பொந்தடிச்சு கஞ்சமலைக்கு போயிட்டாரு. பக்கத்துலயே மலைக்கு போயிட்டாரு. அப்பயே போயிட்டாச்சு. அப்புறம் எங்களை போயிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா போய் எங்கெல்லாம் என்ன காத்துல நான் வந்து ஒரு ஓட்டில் போட்டு பூட்டி விட்டுட்டாங்க. பூட்டி பையன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொல்லாமிட்டுட்டோம். கூட்டிகிட்டு போய் துபாயில் வச்சுட்டு மிரட்டுறாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டான், நான் வந்தால் பூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கடைசி காலகட்டத்துல வந்து அவர் இறந்துறாரு இல்லையா? அவர் இறந்த பின்னால அவருடைய உடலை நீங்க பாத்தீங்களா? அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு? நாங்களே யாருமே போய் பார்க்கல. அப்ப வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, யாரும் போய் பார்க்கவும் இல்ல, பாடி உடலை வாங்கவும் இல்ல. அப்புறம் கவர்மெண்டே பார்த்து அடக்கம் தான் இங்க அடக்கம். அவங்க எதிர்பார்த்து கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. ஆமா இந்த தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நீங்க யாருமே போய் உடலை வாங்குறது முன்ன போகல, போய் முன்ன நம்ம கேட்டு நம்மள எதை பண்ணிருக்கோம். யாரும் போகல. நான் தான் யாருமே போகல. என் பங்காளிகளாவது பெரியம்மாவும் செப்பம்மா எவனுமே போகுது. கிட்ட போய் அங்க நம்ம அந்த பாடி நினைக்கவே கிடையாது. போனா நம்ம மாட்டிக்குவோம். மம்முட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து வயசுல எந்த மாதிரி இருந்தாரு? உங்களுக்கு முன்னோர்கள் சொன்ன அனுபவம் ஏதாவது இருக்கா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு வல்லமை திறமை மிக்கவர். அவர் தான் ரோட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். ரோட்டு வேலை நல்ல காட்டியமான உடம்புனா, நல்ல நாயமா இருப்பார். போலீஸ்கார் வந்து ரோட்ல தான் நிக்கணுமா, ஊருக்குலாம் போறவே மாட்டாங்களாம். 5:30 இங்க ஏதோ சாரா நிக்கிறாங்க, இங்க எல்லாம் தரத்துல ஆகுது, எல்லாம் பாத்துக்கப்பா, நான் பாத்துக்கேன் சார், நீங்க போங்க அப்படின்ட்டு இவரே ரேடு விடுவாராம். பிடிச்சிட்டு போய் கொடுப்பாராம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அதில் தான் எங்களுக்குலாம் ஒன்று காய்ச்சி பொறாம வந்து அப்புறம் தடத்துக்கு தகராறு வந்து. அதில் தான் அப்படி ஆயிடுச்சு. இப்போ சொல்ல போனா ஒரு உள்ளூர்ல நேர்மையா நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி சாராயம் காசெல்லாம் பிடிச்சி கொடுத்துறாரு. இந்த மாதிரி போலீஸ்க்கு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு வகையில பண்ணணும். அவங்க பக்கமும் 8 பேர் இருக்கிறாங்க. இந்த எதிரி பக்கமும் 8 பேர் அணுகுனீங்க. பிங்க பக்கமும் 8 பேர் அணுகுனீங்க. அவங்க பங்காளிங்க மாமன் மஞ்சள் அவங்க பேருக்குதான், இங்க கரையும் பங்காளிங்க எல்லாம் மாமன் மஞ்சள் இப்படி கேட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு பிரச்சனை நம்ம தாத்தாவுக்கு இந்த பிரச்சனையும் சம்பந்தமே கிடையாது. பங்காளிங்கனால அப்படியே வர்றதுலாம் அப்படியே சொந்த பந்தம், நம்ம சொந்த பந்தத்தில் இப்படி சண்டை பண்றாங்க. அப்புறம் தாத்தாவுக்குள்ள போனோம்னா இதுல வந்து பெரிய விஷயம். இப்ப அப்படி தாத்தா உள்ள போறாரு. நம்ம தாத்தாவோட அப்பாவை ஏன் அவன் கொள்ளணும்? எதுக்காக அவர் தாத்தாவோட அப்பாவுன்னா அதுதான். அப்ப தாத்தாவோட அப்பா தானே அப்ப எல்லாம் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வண்டி தடத்துல வந்து அது வந்து பட்டா இடம், ஒரு வண்டி தடம் பட்டா இடம். அந்த பட்டா இடத்துல இவங்க போறாங்க. இவங்களுக்குள்ள சலுப்பு கிணறுன்னு வந்துருச்சு. இதுக்கு மேல என் இடத்துல நீ போகக்கூடாது நம்ம தரப்புல தாத்தா தரப்புல சொல்றாங்க. தாத்தாவோட அவங்க அப்பா சொல்றாங்க நான் அப்படித்தான் போவேன்னு சொல்ல அங்கேயே அடிக்கடி நடந்து கோர்ட்டு கேஸ் போகுது. கேஸ் போகும்போது இது பட்டா இடம் தான், நீங்க அவங்க சொன்னாதான் போகணும், போகக்கூடாதுன்னு அங்கே கோர்ட்டு எங்களுக்கு எங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து வராங்க. வரும்போது இவங்க ஆதங்கம் தாங்க முடியாது, முன்னாடியே வந்து இங்கே ஆளுங்களை தெரிஞ்சு எங்க தாத்தாவோட அப்பாவை ஸ்பாட்டியே கொண்டு போடுறாங்க. கொண்டு போட்டு இவங்கெல்லாம் பூந்து விட்டுட்டு ஒடியாந்துடுறாங்க. எல்லாம் ஒன்று பிச்சுட்டு ஒடியாந்துடுறாங்க. பங்காளிங்க எல்லாம் சொந்த பண்ணலாம்.
வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் நம்ம அப்பா இப்படி பண்ணிவிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இவரு பண்றாரு சம்பவம். 6 மாதம் 1 வருஷம் அப்பா இப்படி பண்ணிட்டாங்க நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டு நாம எப்பறம் சும்மா விட்டு 1 வருஷம் 6 மாசம் கழிச்சு அந்த பகையை திருப்பி வந்து பெரிய இதை பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல கையை வச்சு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பாதிப்பு பண்ணது அவங்க தான். அதுக்கு அடுத்து தான் எங்க தாத்தம் போய் பண்றாரு. ஆனா அது பேரு பூரா அப்படியே அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாத அதெல்லாம் எங்க தாத்தா மேல எல்லாம் பள்ளி இல்லைங்க. அவரு மேல தீவே குறை சொல்லி அவங்க பண்ண 9 பேர் கொள்றாங்க. அது என்ன காரணத்தினால கொண்டாங்க, எதனால இப்படி நடந்ததுங்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. யார் தப்பு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் யாரு மேல அந்த வண்டி தடத்துல வந்து இவங்க வேஷம் போட்டு வருவாங்க. யாரு மாரியம்பட்டியில வேஷம் போட்டு வருவாங்க. ஆப்போசிட் தரப்பும் எங்க எல்லாமே எல்லாம் ஒற்றுமையா தான் இருந்து ஒரே வேஷம் போட்டு வருவாங்களாம். அப்புறம் இந்த வண்டி தடம் பிரச்சனை வந்த உடனே அப்படியே ஆளாளுக்கு அவங்க கை கொஞ்சம் ஓங்குவோம், நம்ம கை கொஞ்சம் கீழே இறங்குவோம். அவங்க தனியா வேஷம் போட்டு போகும்போது இந்த வண்டி தடத்துல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இதை விட்டா மேச்சேரி போறது வேற தடங்கள் கிடையாது, இதுதான் வண்டி தடம். அதுல வந்து பட்டா இல்லாண்டு எங்களுக்கு நாங்க பார்த்து சொன்னாதான் முன்னாடி போகக்கூடாதுன்னு எங்க தாத்தாவோட அப்பா சொல்லுவோம். இல்ல நான் அப்படித்தான் போவோம்னு சொல்லி வரும்போது இவங்க எல்லாம் கல் எடுத்து அடிச்சு அந்த வண்டி வேட்டெல்லாம் உடச்சி குறைச்சி விட்டுறாங்க. அதுக்கு கை கேஸ் ஆகுது. கேஸ் ஆகும் போது தான் தருமபுரி கோர்ட்ல தீர்ப்பாய் வரும்போது எங்க தாத்தாவை எங்க எல்லாம் முடிக்கிறாங்க. இந்த மாரியம்ம பண்டிகையில தான் அந்த பிரச்சனையே அடுத்த கட்டத்துக்கு போகுது. 2வது நாள் ஒரு கோயிலுக்கு, சின்ன கோயிலுக்கு 2வது நாள் எல்லாம் இங்க இந்தாண்ட தான் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இந்தாண்ட தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எல்லாம் வெட்டவும் எல்லாம் பத்த வச்சு விடுவோம், திங்க வைக்கிறோம். இவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க மேச்சேரி ஸ்டேஷனு. அப்போ எல்லாம் போற கூட்டாங்க. அந்த ஸ்டேஷனுக்கிட்ட அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்கே போனா தானே உங்களுக்கு பண்றாங்கன்னு அங்கேயே இருங்கன்னு சொல்லி அங்கே பக்கத்தாலேயே ஸ்டேஷன் பின்னாடியே வந்து அவங்களுக்கு இடம் விட்டு அங்கேயே தங்குவோம். 7 வீட்டுக்கு அந்த 7 வீட்டுக்காரங்க தங்க வச்சிடறாங்க பத்திரகாளி கோயிலுக்கு முன்னாடி. சரி சரிங்க. அது இந்தாண்டு இருக்கும். குமாரன் சொல்றாங்கல்ல, அந்த பக்கத்தாலேயே அங்கேயே இடம் விடுறாங்க. அங்கேயே இருந்தா அப்புறம் அப்ப அங்கேயே வேஷம் போட்டு அங்க இருந்து அவங்க அப்படி வருவாங்க. நம்ம இங்க எப்பயும் போல பூர்வீகமா அங்க திட்டுல இருந்தா வேஷம் போட்டு போவோம். பங்காளிங்க மாமாத்தனை எல்லாம் சேர்ந்து எல்லாம் வசூல் பண்ணி ஊர்ல வேஷம் போட்டு இங்க போவோம். ஆடி மாசம் கண்டிப்பா காட்டுவாங்க. இந்த மாசத்துக்கு ஆடி காட்டுவாங்க. 18ல தான் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வெட்டினது. ஒன்னே 18லயே பண்டிகை வந்துச்சுன்னா போட மாட்டாங்க. ஒரு வாரம் பண்டிகை முன்னாடியே 18 வந்துடும். 18 கழிச்சு பண்டிகை போடும். இல்லைன்னா 18க்கு முன்னாடியே பண்டிகை போட்டு வச்சிடும். அந்த 18ல தான் ஆனதுனால அந்த 18ல பண்டிகை 18 பண்டிகை வைக்கிறது இல்லை. இப்ப சொல்ல போனா அந்த மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கோயில் சொல்றது, அந்த கோயில் வந்து அந்த காலத்துல பிரச்சனையானாலும் இன்னைய வரைக்கும் அந்த கோயில் விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து தாத்தா அந்த ஊமை தாத்தாங்க எல்லாம் வெட்டிட்டு மலை பிரதேசம் போனதுக்கு அப்புறம் இவங்க பண்டிகை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். இவ்வளவு பிரச்சனை அப்புறம் இவங்க பண்டிகை பண்றாங்க, வேஷம் போட்டு வராங்கன்னு எங்க தாத்தா சின்ன தாத்தா ஊமை தாத்தா வரும்போது தான் போலீஸ் கண்காணிச்சு அவரை வந்து அங்க தூரம் பண்ணிட்டு வந்து திருப்பியும் பண்டிகை போடுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வர சின்ன தாத்தா, நீ போகாதரா இரு முதல்ல நம்ம பேசிக்கலாம், இப்ப இதுக்கு போகாத போனாங்க போலீஸ்காரெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல. எங்க ஊமை தாத்தானா எங்க தாத்தானோட நல்ல வளசாலி, நல்லா துணிச்சல் மிக்காது. அவள சாதாரணமா கிட்ட நெருங்க முடியாது. அப்படியே அளவு இல்லைன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தாத்தன் பற்றி கேட்காத வந்ததுதான் இங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். சரிங்க. இப்ப ஊமை தாத்தன் சொல்றீங்க இல்லையா, அவரு உண்மையால வாய் பேச மாட்டாரு, பேசுவாரு, கொஞ்சம் திக்கிற மாதிரி பேசுவாராம். பேசுறதும் நல்லா பேசுவாரு, திக்கிற மாதிரி பேசுவாராம். அதனால அது உண்மை அப்படியே ஊமை தாத்தன். ஆனா இப்ப சொல்ல போனா அந்த சண்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 5 மம்மிட்டியான் ஊமை இவங்க 2 பேர் தான் முக்கியமா இன்வால்வ் ஆகுறத, இறங்கி செய்யறதே இவங்க 2 பேர் தான். மீதி 2 தாத்தா பேர் சொன்னீங்களா, அவங்க பேர் இவங்கெல்லாம் அவங்க 2 பேர் பெரியவங்க. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஒரு பெரிய தாத்தன் பேரு ஊமை கொரட்டை தாத்தன், இன்னொரு சேம தாத்தன். சேம தாத்தன் கொரட்டை தாத்தன். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க பேர்லாம் வெளியே வந்து இவங்க 2 பேர் தான் நம்ம அப்பா இப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப இறங்கி பண்ணது. அப்பெல்லாம் அந்த கொரட்டை தாத்தனை வெட்டுறதுக்கு ஆப்போசிட் தரப்பு வெட்டுறதுக்கு வரும்போது கத்தி கையை குடிச்சு தடுத்தது இந்த கை இப்படியே தான் இருக்கணும். இறந்துட்டாரு பெரிய தாத்தா. அவரை நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் மம்டியான் கூட பிறந்தவரா? ஆமா, அண்ணன். மம்டியானுக்கு அண்ணன்.
அவர் பேர் தான் கொரட்டை. அவரும் மம்டியான் கூட வெட்ட போனவர். அவரும் வெட்டுறது அங்கெல்லாம் பிரச்சனை. வெட்டு வாங்கும் போது அவங்க ஆப்போசிட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு ஒண்ணு எல்லாம் ஓட அங்க இருந்து வந்து அப்படிதான் கேச்சு முடிச்சுட்டு நீ சைக்கிள் தான் வருவாங்க. அவனுக்கு எதிர வந்தாங்க தெரியல. வரும்போது என்ன பண்ணல இப்படி ஆவேசமா இப்படி வெட்டிவிட்டாவே இப்படி வெட்டிவிட்டாங்களான்னு சொன்னோன்னா அங்கெல்லாம் ஓடிக்கிறாங்க. போடும் போது எல்லாத்தையும் அடி வந்துருக்கு. அவங்க அப்பனை வெட்டும் போது மம்டியானோட அப்பனை வெட்டும் போது நடந்தது. எங்க அப்புறம் ஐந்தரை நீ ஓடி தப்பிச்சுக்கடா அப்படின்னு எங்க பெரிய பையனுங்க 2 பேரும் கத்திக்கிறானுங்க. அப்ப 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேரும் ஓமையனும் எங்க அப்பானும் கதை சொன்னா அது எங்கேயும் நிறைய போகணும். ஒரு நாளைக்கு ஃபுல்லா கேட்கணும். அந்த அளவுக்கு போய் அப்புறம் அங்கங்க எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இவங்க காடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வளர்ந்து வந்து 40-45 வருஷம் ஆகுது. அங்க சேலம் தான் இருந்தேன் இத்தனை வருஷமா. சேலத்துல தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுக்கிட்டு போல போய் பையன் தறி பவர்லும் தறி அதை ஓட்டி அதை வச்சு இப்படி போல பண்ணி போயிட்டு ஒரு ஆட்டோ கேட்டா அதை இல்லாதப்ப வாடகை வந்து அதை வச்சுட்டு எடுத்து ஓடுவோம். சரி, இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தவங்க? எனக்கா அப்பாவுக்கு 2 சொந்தம். எனக்கு 2 செம்பியாருமா. அது ஒரு பொண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. 2 அக்காங்க. கடைசி ஆளு நானு. நீங்க தான் கடைசி ஆளு. இப்ப சொல்ல போனா பரம்பரையாவே இப்ப 2 கல்யாணம் வந்துருச்சு. சொல்ல போனா மம்டியாருடைய அப்பாவுக்கும் 2 கல்யாணம், மம்டியாருக்கும் 2 கல்யாணம். இப்ப சொல்ல போனா ஐயா இவருக்கும் 2 கல்யாணம். இப்ப இதுலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ல போனா உங்களுக்கு எவ்வளவு தோட்டம் காடு அப்படிங்கறது அந்த காலத்துல ஏராளமா இருந்திருக்காம எவ்வளவு இருந்ததெல்லாம் இருந்தது 2-3 ஏக்கரா. அப்ப அப்பயே தாத்தா அதை வித்துட்டாரு. அப்பயே அந்த கேஸ் செலவுக்கு அதுக்கு இதுன்னு அப்ப எல்லாம் வித்துட்டாங்க. சொல்ல போனா நீங்களா உழைச்சு நம்மளா உழைச்சு நம்மளோட உழைப்புல சாப்பிட்டு வருமாறு. சரி, இப்ப மம்டியார் அவர் இறந்த பின்னால ஏதோ ஒரு வாய்ப்போ ஏதோ உதவியோ வேற எதுவும் வரல. எதுவும் வரல. நாமளும் ஏதோ அரசாங்கத்தை அணுகலையா என்னன்னு தெரியல. அணுகலை இது வரைக்கும் எதுவும் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு இதுவும் வரல. ஒரு இதுக்கு நம்மளும் யாருக்கும் போய் கேட்க அவங்களும் கேட்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சம்பாதி சாப்பிடறோம் அப்படியே போயிட்டு இருக்கோம். சரி, சரிங்க. இப்ப என்ன சாப்பாடு இல்லைங்க போயிட்டு இருக்கு. அப்படியே நீட்டா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாத போயிட்டு வாழ்க்கை நல்ல சிறப்பு. நம்ம பொழப்போம் நம்ம வேலை. மம்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன். இப்ப அவரை பத்தி உங்களுடைய பெருமை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவரை பெருமைன்னா என்ன? தமிழ்நாட்டையே இந்தியாவே பார்த்த வச்ச ஒரு மனிதர், மிகப்பெரிய மனிதர். நல்ல ஒரு துணிச்சலான ஆளு. ஆனா இந்த அளவுக்கு இப்படி கொண்டு போயிட்டாரு. அத்தனை பேருன்னா பெருமையா தான் இருக்கு. அது ஒண்ணு இதெல்லாம் சொல்ல முடியாது. வேற நிக்காது. ஆனா அந்த அப்ப கூட சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு வந்து அப்படி அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் ஆளுங்களும் பண்ணவும் இவங்களும் முடியாது. அந்த பேச முடியாதுன்னா அப்படியே விட்டுட்டு அவங்க கொலை பார்த்தோன்னா இவங்க கொலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு போயிருக்காரு. இந்த அளவுக்கு போக விட்டதுக்கு ஆப்போசிட் தரப்பு தான் காரணம்னு நினைக்கிறேன். மம்டியாருடைய மனைவி அவங்க இருக்காங்களா? அவங்க இறந்துட்டாங்களா? அதுவும் இறந்துச்சு. எங்க அம்மா இறந்துச்சு. அவங்களும் இறந்துட்டாங்க. சேலமே அங்கேயே இறந்துட்டாங்க. எல்லாமே சின்னாயும் இறந்துக்கிட்ட அப்படி எங்க அம்மாவும் இறந்துச்சு. எங்க ஆயாட அந்த கட்டத்துல இருக்கிறவங்க யாருமே இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்க. அப்பா மட்டத்துல இருக்கிறவங்க தான் கொட்டையும் தாத்தனோட பசங்க பேராண்டிங்க, ஊமை தாத்தனோட பசங்க பேராண்டிங்க. பசங்க இறந்துட்டாங்க, பேராண்டிங்க தாங்குறாங்க. அப்புறம் எங்க தாத்தனுடைய அப்பா பையன் பேராண்டிங்க எல்லாமே. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, மம்டியார் கூட போனவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆனவங்களா? குழந்தைங்களோட தான் போயிருக்காங்க உங்களுக்கு? கல்யாணம் 2 கல்யாணம் ஆகாது. இல்ல இப்ப நீங்க சொல்றது கொரட்டை தாத்தா, ஓமே தாத்தா பிள்ளைங்க பேராண்டிங்க அப்படியே அது பங்காளி வீட்டு பசங்களும் போய்க்கிறாங்கல்ல. கல்யாணம் ஆகாதீங்க போயிட்டு வந்துதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது இன்னும் 2-3. அப்புறம் செத்து போனவங்க தூக்குல 4 பேர்த்த போட்டாங்க. அதுல வந்து 2 பேர் கல்யாணம் ஆகாதையும் செத்து போனவங்களுங்கிறாங்க. மொத்தம் மம்டியார் கூட போனவங்க மொத்தம் எத்தனை பேர் உங்களோட வெட்டுறதுக்கு? அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. தெரியல. அந்த காலத்துல வந்து மொத்தம் ஒரு 6-7 பேர்த்த சொல்றாங்க. ஒரு
பங்காளிங்கன்னா எல்லாமே கூடி போறது தானே. ஓ எல்லாம் சின்ன பாட்டன் பெரிய பாட்டன் வகையில எல்லாம் நிறைய போயிருப்பாங்க. அது அப்பாவுக்கு பாட்டாவுக்கு தாத்தனுக்கு 2 பொண்டாட்டி, அவங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டிக்கும் போது அவங்க 2 பொண்டாட்டி மக்கள் எல்லாருமே போவாங்க. உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு சிலர் தப்பிச்சு வந்தாங்க, ஒரு சிலர் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதுல 4 பேர் வந்து ஒரு பாட்டன் அதுல கலந்துக்கவே இல்லைங்க. அதுல ஒரு சிலர் நவுந்துக்குவாங்க. நமக்கு அந்த மாதிரி அவங்க கூட பிள்ளைங்க அவர் அரவணைச்சு போனாங்க. வராதீங்களா அப்படியே நவுத்தி விட்டு அப்படி அதுல 1 2 போயிருது. மொத்தத்துல காரியத்தை வந்து ஜெயிக்கணும், எப்படியாவது ஒண்ணு நம்ம பண்டி ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த சிறப்பா அவங்கள நீங்க எங்க அப்பனோட இது குணம். அதான் இத நம்ம முடிக்காத விடக்கூடாது. இறங்கி விட்டா 2 பார்த்தலாம். இறங்கியாச்சும் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே அதோட அப்படியே முடிச்சு இது பண்ணிடுறாங்க. தாத்தா பேர் சொன்னா நம்மள வாங்கணும் தான் வரவேற்கிறாங்க. இது போடா அப்படின்னு யாரும் இது வரைக்கும் நவுத்தி பார்த்தது. ஏன்னா நம்மளுக்கு போய் பேர்லாம் நல்லா இருக்கு. நம்ம யாரையும் போய் அணுகலையா இல்ல அணுகு தெரியலையான்னு தெரியல. நம்ம வேலை வந்து நம்ம ஒண்ணு. எங்க தாத்தா இது பண்ணிட்டு போகும்போது கூட கரெக்ட்ல ஃபாரஸ்ட்ல அந்த சைடு இருக்கும்போது தான் வீரப்பன் கூட இருந்த அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆமா சொல்றாங்க. அப்பெல்லாம் அவரு வீரப்பெல்லாம் சின்ன பையன் தான். நம்ம தாத்தாவோட சின்ன பசங்க தான். அங்க கூட இருந்துதான் அவருக்கு அந்த ஒரு பற்று வந்து நம்மளும். இது வரைக்கும் சிறப்பான தகவல் சொன்னீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.